ஓம் 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 கம் கணபதியே நமः ஓம் சம் சரஸ்வத்யை நமः ஓம் கம் குருभ्यो நமः ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामि मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी ओम शांति 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 ओम आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः यदा यदा हि साधूनां दुःखं भवति दानव तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम् अरूपायाश्च मे रूप अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्यविनिश्चितम् ओम ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति दुर्गे स्मृता हरसि बीदिमशेषजन्तोः स्वस्ते हि स्मृता मतिमतीव शुभां ददासि दारिद्र्य दुःख भयहारिणि कात्वदन्या सर्वोपकारकरणाय सदार्धचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्याप्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवि दुर्गे देवि नमोऽस्तुते सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्सागिलेश्वरि एवमेव त्वया कार्यम् अस्मद्भैरिविनाशनं रोगान्यशेषानवहंसि तुष्टाः दृष्टादुकामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिताह्याश्रयतां प्रयान्ति ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் மகா குருஜனங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீ தேவி மகாத்மியம் என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய மகாத்மங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாஜி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மா இதி. நாம் இப்பொழுது ரகசியத்ரயம் அப்படிங்கிறதான சப்ஜெக்ட்ஸ்ல பிரதம அத்தியாயமான பிராதானிக ரகசியம் என்கிறதான ஸ்தோத்திரத்தினுடைய மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். 16 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு 17வது ஸ்லோகம். அதோ வாச்சா மகாலட்சுமீர் மகாகாளீம் சரஸ்வதீம் யுவாம் ஜனயதாம் திவ்யௌ மிதுனே ஸ்வான ரூபதா. இந்த பிராதானிக ரகசியத்துல சில விஷயங்கள் நாம் கத்துக்க போறதுல அது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு வேளை சில ஜனங்களுக்கு ஏதோ ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கோ அப்படின்னு தோணும்படியான அளவுக்கு சில ஸ்தோத்திரங்களை பார்க்க முடியும். அதற்கான முக்கியமான காரணம் தேவி மகாத்மியம் அப்படிங்கிறதான இந்த மகாத்மியத்துல இருக்கிற எல்லா இந்த ஸ்லோகங்களும் 100% இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்லோகம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது ரொம்ப ஓல்டு, ரொம்ப புராதனம். நிறைய ஸ்லோகங்கள் விட்டு போயிருக்க வாய்ப்பு உண்டு, ஒரிஜினல் ஸ்லோகங்கள். அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக சப்தசதி அப்படிங்கிறதுனால 700 ஸ்லோகத்தை எப்படியாவது 700ஆகவே வைக்கணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்துல சில மகான்கள் முயற்சி எடுத்து சில ஸ்லோகங்களை இதுல சேர்த்திருக்க வாய்ப்பு உண்டு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே தேவியினுடைய இந்த மகாத்ம சரிதத்தை 700 ஸ்லோகங்கள்ல வியாக்கியானம் செஞ்சிருக்கார்கள், அவ்வளவுதான். அப்ப இதே ஸ்லோகம் தானா ஒரிஜினலா இருந்தது? மேபி கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா சில ஸ்லோகங்களை படிக்கிற நேரத்துல அந்த சந்தேகத்தை கிளப்பிவிடும். இப்போ இந்த பராசக்தி அப்படிங்கிறதான தத்துவம், இந்த மகத்தத்துவம் பல நாமங்கள்ல ரூபங்கள்ல பல இடங்கள்ல பலவிதமாக வியாக்கியானம் செய்யப்பட்டதான ஒரு விஷயம். இப்போ தேவி பாகவதம் அப்படின்றது பார்த்தோம்னா அதுல பராசக்தி என்பவள் தான் பிரம்மபத்னி, பிரம்மனுடைய பத்னி, நாட் பிரம்மாவனுடைய இல்ல, பரபிரம்ம சுரூபத்தினுடைய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள் பராசக்திங்கிறதான நாமத்துல தெரியப்படுற லலிதா மகா திரிபுர சுந்தரி, பாலா திரிபுர சுந்தரி, காமேஸ்வரி அப்படிங்கிறத நாமத்துல எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே நேரம் தேவி மகாத்மியம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஸ்ரீ மகாலட்சுமிங்கிறதான பேர்ல தான் இந்த பராசக்தி புகழ்பெற்றதாக காணப்படுறது. இந்த மகாலட்சுமியும் மகாசரஸ்வதியும் மகாகாளியும் தான் சண்டிகா பரமேஸ்வரிங்கிறதான பராசக்தியும் லலிதா மகாதிரு சுந்தரியும் கன்னிகா பரமேஸ்வரியும் எல்லாம் காமேஸ்வரனும் காமேஸ்வரியாக இருக்கக்கூடிய எல்லாம் இவங்க ஒரே ஆள்தான். ஆனா சில இடங்கள்ல சில பேருக்கு சில முக்கியமான நாமங்களை கொடுத்து வியாக்கியானம் செய்து வருவார்கள். ஒரே ஒருத்தருடைய பேரு அவ வீட்டுல ஒரு பேரு, சொசைட்டில ஒரு பேரு, ஆபீஸ்ல ஒரு பேரு, அமங் த ஃப்ரெண்ட்ஸுக்கு வேற ஒரு பேர்ல தெரியப்படுவாங்க. ஆள் ஒரே ஒரு ஆளுதான்.
அதுபோல காளிகா புராணம் எடுத்து பார்த்தோம்னா காளிகா பரமேஸ்வரி தான் எல்லாத்துக்கும் காரணமானவள். அந்த காளிதான் சர்வத்தையும் சிருஷ்டி செய்கிறார், சர்வத்தையும் பரிபாலனம் பண்றார், சர்வத்தையும் சம்ஹாரம் செய்கிறார். நான் எப்போ சொல்றது உண்டு சொற்பொழிவுகளில், எல்லா புராணங்களிலையும் எந்த தேவதையினுடைய புராணமோ அந்த தேவதையைத்தான் பிரம்மமாகவும் ஹீரோவாகவும் வாழ்த்துவார்கள். மற்றவ அனைவரும் அந்த தெய்வீக தத்துவத்திலிருந்து உற்பத்தியானவர்கள் தான். இப்ப ஸ்கந்த புராணம் எடுத்து பார்த்தோம்னா முருகன் தான் அங்க பிரம்மன். சிவபுராணம் எடுத்து பார்த்தோம்னா சிவன் தான் பிரம்மன். சக்தி புராணங்கள் எடுத்து பார்த்தோம்னா பராசக்தி தான் அங்க பிரம்மன். வைஷ்ணவ புராணம் எடுத்து பார்த்தோம்னா விஷ்ணு தான் பிரம்மன். பிரம்ம புராணம் எடுத்து பார்த்தோம்னா பிரம்மா தான் பிரம்மன். விநாயக புராணம் அல்லது கணபதி புராணம் எடுத்து பார்த்தோம்னா சித்தி விநாயக பெருமான மகாகணபதி தான் பிரம்மன். இப்படி எந்த ஒரு புராணத்தையும் எடுத்து பார்க்கிற நேரத்துல அந்த நாயகன், அந்த தெய்வம் யாரோ அவர்களுடைய பேர்ல அவர் தான் சர்வம் அப்படின்னு. அதுக்கு டிஸ்பியூட் தேவையில்லை, பெரிய மனசு வேணும் அதை புரிஞ்சுக்கிறதுக்குங்கிறதான ஒரு சின்ன பிரச்சனை மட்டும்தான் உழுதையில. ஏன்னா சோர்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான். கரண்ட்ல இருந்து தான் ஃபேன் ஓடுறது, கரண்ட்ல இருந்து தான் ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்றது, கரண்ட்ல இருந்து தான் ஏசி ஒர்க் பண்றது, கரண்ட்ல இருந்து தான் பல்ப் எரியறது. கரண்ட் தான் அங்கே முக்கியம். எந்த டிவைஸ் வழியாக அதனுடைய பிரவர்த்தனம் நடக்கிறது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஆனா சோர்ஸ் என்ன? கரண்ட். அதுபோல பிரம்மன் அப்படிங்கிறதான மகத்தத்துவம் தான் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் மகேஸ்வரனாகவும் காளியாகவும் சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் இப்படி எல்லாம் வித்தியாசமான நாமங்கள்ல தெரியப்படுறது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம கிளியரா புரிஞ்சுட்டோம்னா மற்ற ஸ்லோகங்கள் கத்துக்கிற நேரத்துல சந்தேகங்கள் ஒண்ணு வராது. இல்லைன்னா ஒரு இதெல்லாம் சத்தியமாக இருக்குமா இப்படி இருந்தானா அப்படிங்கிறதால அந்த சந்தேக புத்தி போயிடும். அதனால அதோ வாச்சா மகாலட்சுமீர் மகாகாளீம் சரஸ்வதீம் யுவாம் ஜனயதாம் திவ்யௌ மிதுனே ஸ்வானுரூபதா. அப்ப மகாலட்சுமிங்கிறதான இந்த பரதேவதை என்ன சொன்னா? காளி கிட்டையும் சரஸ்வதி கிட்டையும் அதஹ மகாலட்சுமி. ஸோ 16 ஸ்லோகங்கள்ல சொன்னதான அர்த்தத்தை மனசுல வச்சுக்கணும். அதனோட கண்டினியூஷன் இப்ப நடக்கிறது. அப்ப மகாலட்சுமி என்ன சொல்றா அப்படின்னா, மகாகாளியும் மகா சரஸ்வதியும், மகாகாளி கிட்டையும் மகா சரஸ்வதி கிட்டையும் யுவாம் ஸ்தான ரூபதா, நீங்கள் 2 பேருமே ஸ்வஸ்வகுணரூபேன உங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய நாமங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய பிரவൃத்திக்கு ஏற்ற மாதிரி திவ்யௌ மிதுனே, திவ்யமான மிதுனங்களை, மிதுனங்கள் என்றால் பிறவிகள், மனித இனங்கள், ஆண் பெண் அப்படிங்கிறதான 2 விதமான இனங்களை ஜனயதாம் உவாச்சா, நீங்கள் அவர்களுக்கு உயிர் கொடுத்து அவர்களை பிறக்க வையுங்கள் என்று சொல்றா தேவி. அப்ப மகாலட்சுமி தேவி ஆத்ன பண்றா யாரிடம்? மகாகாளி கிட்டையும் மகா சரஸ்வதி கிட்டையும் உங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய பிரவൃத்திக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிருஷ்டியை செய்யுங்கள், மிதுனங்களை உற்பத்தி செய்யுங்கள். ப்ராஜனி மிதுனம் அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரில் பார்த்திருக்கீங்களோ? மேஷம் ரிஷபம் மிதுனம், காலபுருஷனுடைய 3வது அங்கஸ்தானம் தான் இந்த மிதுன ராசி என்பது. அதுக்கு சம்ஸ்கிருதத்திலையும் மற்ற பாஷைகளில் மைதுனம் என்று சொல்வார்கள். ஆண் பெண் இணைவதற்கு பேரு மைதுனம். அதை கொலோக்கியல் லாங்குவேஜ்ல போகம் என்று சொல்வார். இந்த மைதுனம் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடியதான சிருஷ்டி தான் இங்க மைதுனம். இந்த மைதுனம் என்பது வெரி டிவைன். இட் இஸ் நாட் சிம்பிளி ஏ 4th grade செக்ஸ் கிடையாது. பொதுவாகவே போகங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கமர்ஷியல் வேர்ல்ட்ல அது ரொம்ப மட்டமா பார்க்குற மாதிரி ஆன்மீகம் பார்க்கலை. அது ஒரு கிரியை, அது ஒரு கர்மா, அதுவும் தேவை இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு. அவ்வளவுதான். அதுக்கு மேலே கீழுக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. இப்ப என்ன சொல்லி வர அப்படின்னா, மைதுனம் அப்படிங்கிறதால இந்த மிதுனங்களை உருவாக்கு, பிரஜைகளை உருவாக்கு. இப்ப எல்லாருக்கும் தெரியும், பூலோகத்துல முக்கியமாக இந்த பரத கண்டத்துல தனுராசியில சூரியன் சஞ்சாரம் பண்ற நேரத்துல அங்க மூலம் பூராடம் உத்திராஷாடம், மூலம் பூர்வாஷாடம் உத்திராஷம் அப்படிங்கிறதான 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுபோல அதுக்கு ஆப்போசிட் 180 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதான மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில பகீரம் மிருகசீஷம் அப்படிங்கிறத நட்சத்திரனுடைய கடைசி 2 பாதங்கள், அதாவது 3, 4 பாதமும், அப்புறம் ஆருத்ராங்கிறதான திருவா நட்சத்திரமும், புனர்பூஷத்தினுடைய 3 பாதங்களும் வரும். அப்படிதான் மிதுன ராசி வருது. இதுல இந்த பூர்வாஷாடம் அப்படிங்கிறதான நட்சத்திரமும் ஆருத்ராங்கிறதான நட்சத்திரமும் ரொம்ப முக்கியமானவர்கள். எப்படின்னா, பூர்வாஷாட நட்சத்திரத்தில் தான் பிரபஞ்சம் கர்ப்பதாரணம் சம்பவிக்கும். பிரபஞ்சத்துக்கு கர்ப்பதாரணம்ங்கிறது ஒன்று உண்டு. நல்ல மழைக்கு தேவையான மழை மேகங்களை உற்பத்தி செய்யக்கூடியதான 7 விதமான மேகங்கள் இருக்கு. அதுல இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது கர்ப்பமாகிறது எப்போ அப்படின்னா, சூரிய பகவான் தனுராசியில
பூர்வாஷா நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிற நேரத்தில் இந்த 10 நாட்கள்ல கர்ப்பதானம் உண்டாகும். அது ஒரு கைண்ட் ஆஃப் சாந்தி முகூர்த்தம். கர்ப்பதானம் உண்டாகும். இந்த கர்ப்பத்துக்கு எப்போ பிரசவம் நடக்கும் அப்படின்னா, சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்துல வர காலத்துல அது பிரசவம் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் மழையாக பொழிய ஆரம்பிக்கும். மழை பொழியல் என்பதே இந்த பூலோகத்துல சிருஷ்டி நடக்கிறது என்ற அர்த்தம். மழைகள் வழியாகத்தான் மழையில வரக்கூடியதான அந்த ஜலம் வழியாக, சுத்த ஜலம் வழியாகத்தான் நிறைய ஜீவாம்ச அணுக்கள் எல்லாம் இந்த பூலோகத்தை அடையும். பூலோகத்துல அடைந்ததும் பூமாதேவியினுடைய கிருபையினால அவர்கள் எல்லாம் பயிர்களாக வாழ்வை பெறும். அந்த பயிர்களை பலவிதமான பரிணாமங்கள் வழியாக தானியங்களாய் மாறி அதை உண்டு அந்த அன்னத்திலிருந்து மனசு அந்த மனசு புத்தியை இடிச்சு, புத்தி வழியாக சோனிதங்கள் உற்பத்தியாகி, சோனிதங்கள் வழியாக பீஜம் உற்பத்தியாகி, அந்த பீஜம் அண்டத்தை நோக்கி சென்று அங்க கர்ப்பதானம் நடந்து அந்த ஸ்திரீயினுடைய அண்டமும் பீஜமும் சேர்ந்து ஒரு குழந்தை வெளியே வருவார். இதுதான் ப்ராசஸ். அதனால தான் அதுக்கு இந்த பேரே மிதுன ராசின்னு பேர் வரும். அங்க பிரசவ ராசி. அது சூதிகா கிரகம்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டோம் அல்லவா? அதுபோல பிரபஞ்சத்தினுடைய கதக துறக்கிறதான ஒரு இடம்தான் அந்த 3ஆம் பாவம். அதுதான் 3ஆம் பாவத்துக்கு கம்யூனிகேஷன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவா. ஆல் சார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். தைரியம் வீரம் ஜ துர்புத்தி சகோதர பராக்கிரமம் அப்படிங்கிறதா இந்த 3ஆம் பாவத்தை காலபுருஷனுடைய 3ஆம் பாவம்ங்கிறது அந்த கழுத்து தோள்பட்டை. இதுதான் 3வது பாவம். சிரஸ் என்பது மேஷராசி, முகம் என்பது ரிஷபராசி, கைகள் தோட்பட்டை. கைகள் தான் கர்மாவுக்கு காரணமாகிறது. கைகளும் கால்களுமாக பண்ணக்கூடியதால்தான் கர்மா. அப்ப என்ன கர்மா அப்படின்னா, பிரபஞ்சத்துல சிருஷ்டின்னு ஒன்று உண்டுனா அப்படின்னா மட்டும்தான் கர்மாவுக்கு வேல்யூ. சிருஷ்டிங்கிறது ஒன்று இல்லாம போச்சுன்னா கர்மாவை வச்சுட்டு நோபடி பாதர்ஸ். இப்போ பாயசம் பண்ண தெரியும் அப்படின்னா அரிசி இருக்கு, வெல்லம் இருக்கு, ஏலக்காய் இருக்கு, பச்சைக்கப்புறம் பொடி இருக்கு, நெய் இருக்கு. இதெல்லாம் இருந்தா இன்கிரீடியன்ஸ் அங்கங்க இருக்கும். பாயசம் பண்ண தெரியாததுக்கு ஒரு அர்த்தம் இருந்தா மட்டும்தான் அதை பாயசமாக்க முடியும். அதை வச்சுட்டு அதுல எல்லாம் அங்கங்க இருக்கும். எல்லாம் பார்த்து பார்த்து நாக்கில் தண்ணியை விட்டு கொண்டது பாயசமாகாது. அப்ப அந்த நோ ஹவ், அந்த ஸ்கில், அதை எப்படி செய்யணும், உற்பத்தி, அந்த அப்ளிகேஷன், இதுதான் 3ஆம் பாவம். அதுதான் இந்த காலபுருஷனுடைய பிரபஞ்சத்தினுடைய பிரசவம் நடக்கிறதான இடம். பிரசவிச்சத்துக்கு எல்லாத்துக்கும் மரணமும் உண்டு. அதனால ஜோதிஷ் சாஸ்திரத்தில் 3ஆம் பாவம் இஸ் ஆல்சோ கால்டு மாரகஸ்தானம். அஷ்டமம் மட்டுமல்ல, அஷ்டமத்துக்கு மாரகஸ்தானம், ஆயுஸ்தானம்ங்கிறது பேருண்டு. அதே போலதான் இந்த 3ஆம் பாவத்துக்கும் அஷ்டம ராசியினுடைய ஒரு மினி அஷ்டம ராசி தான் இந்த 3ஆம் பாவங்கிறது. கம்யூனிகேஷன், இன்டராக்ஷன். பிறந்தவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் கம்யூனிகேட் பண்ணுவார்கள். எதற்காக? ஒன்று உப்மா காப்பிக்காக, அதாவது சாப்பாட்டுக்காக, இன்னொன்று போக சுகத்துக்காக, இன்னொன்று இப்பெல்லாம் ரொம்ப மாடர்னாக சொஃபிஸ்டிகேட்டட் கம்யூனிகேஷன் அவைலபிள், இன்க்ளூடிங் ஏஐ. அப்போ மொத்தத்தில் எல்லாமே நம்மளை நாம் யாரு அப்படின்னு சொல்றது கம்யூனிகேஷன். அதெல்லாம் இந்த மிதுன ராசியிலிருந்து நடக்கக்கூடியதான பிரக்கிரியைகள். அங்க ரொம்ப முக்கியமான 2 பேர் யாரு அப்படின்னா காளி, சரஸ்வதி. இவர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த மிதுனங்களை உற்பத்தி செய்கிறார்கள், குழந்தைகளை உருவாக்க போகிறார்கள். பிரசவம் பண்ணலையவா? பிகாஸ் டிவைன் பர்சனாலிட்டிஸ் வில் நெவர் எவர் கன்சீவ். அவளுக்கு கர்ப்ப பாத்திரத்தில் குழந்தை பெற்றுக்கு அந்த விவகாரம் எல்லாம் கிடையாது. அவள் சங்கல்பம் பண்ணாலே அது ஆயிடும் அப்படியே. பிகாஸ் அவளுக்கு திவ்யத்துவம் இருக்கிறதுனால. செல்வாக்கு இருக்கிற ஏதாவது சொன்னா நான் சொன்னேன்னு சொல்லு, போ பேரை சொல்லு, உன்னை உள்ள விட்டுருவா. இப்போ பேரை சொன்னா போரும் உங்க ராஜ மரியாதை பூர்ண கும்பத்தோட உள்ள கூட்டின்னு போய் தரிசனம் பண்ணி விட்டுரு வழியில சில கோவில்ல. நானும் நீங்களோ சொன்னா போயா அப்படி மாறுது, நாலு கவனிக்கவே மாட்டான். அதுபோலதான் அவளுக்கு அவ்வளோ திவ்யத்துவம் சக்தி இருக்கிறதுனால இப்படி ஒரு குழந்தை உருவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டா பிறகு உருவாயாச்சு. அதுக்கு செகண்டரியே கிடையாது. இதுதான் இருக்கிற மகத்துவம். அதனால மகாலட்சுமி தேவி சொன்னா காளிகிட்டையும் மகா சரஸ்வதி கிட்டையும் நீங்க ஸ்வஸ்வ குணரூபேனா, உங்களுடைய குணத்துக்கு ஏற்றா மாதிரி, நீங்க எந்த குணத்தை ரெப்ரசன்ட் பண்றீர்களோ அந்த குணத்துக்கு ஏற்றா மாதிரி. சரஸ்வதி தேவி என்பவள் சாத்விக குணத்தையும், காளி என்பவள் தமோ குணத்தையும் கையாளுகிறார்கள். அவர்களுடைய போர்ட்ஃபோலியோ அதுதான். அப்ப உங்களுடைய ஸ்வஸ்வ குணரூபேனா திவ்யமான ஸ்திரீ புருஷர்களை நீங்கள் உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். 18வது ஸ்லோகம். இத்யுக்த்வா தே மகாலட்சுமிஹி சசர்ஜமிதுனம் ஸ்வயம் ஹிரண்யகர்ப்பௌ ருச்சிரௌ ஸ்திரீ பும்சௌ கமலாசனௌ. மகாலட்சுமி இதை கேட்டதுமே, இத்யுக்த்வா இதை கேட்டதுமே, இந்த சாசனை அல்லது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சதும் உடனடியாகவே மகாலட்சுமி தே காளி கிட்டையும் சரஸ்வதி கிட்டையும் சொன்ன பிரகாரம் இத்யுக்த்வா
ஸ்வயம் ஹிரண்ய கர்ப்பௌ, இது ரெண்டு பேர்ட்டையும் சொல்றதுக்கு அப்புறமா மகாலட்சுமி என்பவள் தன்னுடைய ஞான சம்பந்தமாக இருக்கக்கூடியதான ஹிரண்ய கர்ப்பஸ்திதியாகி விடுகிறாள். ஹிரண்ய கர்ப்பத்துக்குள்ள போய் சேர்ந்து விட்டாள் தேவி. ருச்சிரவ், ருச்சிரவ் அப்படின்னா ரொம்ப மனோகரமாக அழகாக, கமலாசனவ் பத்மாசனத்துல அம்பாள் சென்று அமர்ந்து விட்டாள். ஸ்திரீ பும்சௌ, ஸ்திரீ புருஷாத்மகமாக இருக்கக்கூடிய மிதுனம் சசப்ஜகா, ஒரு மிதுனத்தை முதல்ல மகாலட்சுமி தேவி சிருஷ்டி பண்ணி காட்டி கொடுக்கிறார். குழந்தைகளை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். பொதுவாக ஜனங்களுக்கு எல்லாருக்குமே போகம்ங்கிறது என்ன, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காரணம் என்ன தெரியுமா? பூர்வ ஜன்மாக்கள்ல இதை அனுபவிச்சதான எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஞானம் இருக்கிறதுனால தான் இந்த ஜென்மாவில் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்காமலே நமக்கு தெரியறது. அதுல ஒண்ணுதான் இந்த மைதுனம் அப்படிங்கிறதான போகக்கிரியை. ஆனா இங்க பிரதம சிருஷ்டி என்றால் இங்க பிரளயத்துக்கு அப்புறமா முதல்ல சிருஷ்டி ஆரம்பமாகிறது. அப்போ இங்க பரபிரம்ம ஸ்வரூபிணிங்கிறதான பேர்ல தெரியப்படுற அந்த பராசக்தி தான் மகாலட்சுமி ஸ்வரூபிணியாக இருக்காள். அப்ப அந்த மகாலட்சுமி தேவிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இந்த காளிக்கும் மகா சரஸ்வதிக்கும் காட்டி கொடுக்கணும் எப்படி சிருஷ்டி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அதுக்கு முதலாக தன்னுடைய பத்மாசனஸ்தான அந்த நிலையிலே போய் அமர்ந்து அங்க ஒரு மிதுனத்தை சிருஷ்டி செய்கிறாள். இந்த மிதுனம் அப்படிங்கிறதான மைதுன ரூபத்துல என்ன வந்திருக்கு? இங்க டிவினிட்டி நம்ம சொல்றோமே, தெய்வீகத்துவம் திவ்யத்துவம் சொல்றோமே, அங்க அடிப்படையான ஒரு கேவல போக சுகத்தை பத்தி சொல்லறீங்க. அதனால இங்க பிறக்கக்கூடியதான குழந்தைகள் சகோதரி சகோதரர்களாகத்தான் இருக்க போகிறார்கள். சகோதரி சகோதரர்கள் அவர்களுக்கு தான் மிதுனம் என்ற பேர் தான் பிராஜினி. ஒரு 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 தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது, அதுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆணும் பெண்ணு நாமளே மாட்டிமா கிடையாது. அவா சக உதரங்கள், ஒரே உதரத்துக்குள்ள பிறந்தவர்கள் என்பதனால சக உதரம், சகோதரி, பகினி அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். மகாலட்சுமி தேவி இந்த தேவிகள்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா முதல்ல சுயமேவ ஒரு மிதுனத்தை சிருஷ்டி பண்ணினார். அந்த மிதுனம் என்பது ஞான சம்பூர்ணமாகவும் மனோகரமாகவும் இருக்கக்கூடியதான ஸ்திரீ புருஷாத்மகமாகி மாறிவிட்டது. அம்பாள் ஸ்வயம் ஜாதகா, சொந்தமாக ஸ்வயம்பூன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்வயம் ஜாதகா, தன்னையே மாற்றிக்கொள்கிறாள் ஒரு புத்திரன் புத்திரிங்கிறதான வடிவத்தில். 19வது பிரம்மன் விதே விரிஞ்சேதி தாதரித்யாக தம் நரம் ஸ்ரீஹி பத்மே கமலே லக்ஷ்மீத்யாக மதாஸ்திரியஞ்சதாம். இந்த மகாலட்சுமியான மாதா பிரம்மன் விதே விரிஞ்சி இதி, அந்த குழந்தைய பிரம்மன் என்கிறதான பேர்ல அழைக்கிறாள். ஹே பிரம்மன், உனக்கு பேர் விதே, உனக்கு விதிங்கிறதான பேருண்டு. விரிஞ்சா, பலதாக மாறப்படக்கூடியவன், சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் என்பதனால விரஞ்சன் அப்படின்னு விரிஞ்சான் அப்படிங்கிறதான பேரு என்றும், தாதகா இதி, தாதா அப்படிங்கிறதான பேரும் உனக்கு நான் சூட்டுகிறேன். தம் நரம் ஆகா, அந்த புருஷ பிரஜையை பிரம்மா என்று அழைத்தாள் இந்த மகாலட்சுமி. மகாலட்சுமி தான் பிரம்மாவுக்கு ஜென்மம் கொடுக்கிறாங்க. சத்துவகுணஸ்வரூபிணியானவள் மகாலட்சுமி. புராண கலைகள் படி ரஜோகுணத்துக்கு அதிபதி பிரம்மா. சத்துவகுணம் தான் ரஜோகுணமாகவும் இங்கு மாறப்படுகிறது அப்படிங்கிறதான ரகசியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால குணத்திரயத்தை சொல்லி சண்டை போடுறதுல அர்த்தம் இல்லை. எந்த குணமானாலும் எல்லா குணங்களும் ஒரே குணத்திலிருந்து வந்தது, நற்குணத்திலிருந்து வந்ததுதான் குணம் இல்லையா? ஒருத்தருக்கு பெரிய பாத்திரத்தில் நிறைய சாப்பாடு போடுவா, ரைஸை கொட்டுவா 2 கிலோ. சில பேர் பார்க்கறதுக்கு ஒல்லியா இருப்பானா, நல்லா 3-4 கிலோ போயிடும்ல. சோத்து எல்லாம் நிறைய அள்ளி கொட்டியாச்சு, அதுக்குள்ள போட்டு வச்சிருக்கா, பிளேட்டு பூரா இருக்குது. மொத்தமா ஒரே ஒரு குழம்பு விட்டு சாப்பிடுவாரா இல்லையே? கொஞ்சம் குழம்பு விட்டு சாப்பிடுவார், கொஞ்சம் ரசத்தை விட்டு சாப்பிடுவார், கொஞ்சம் பருப்பு பிடிச்சி சாப்பிடுவார், கொஞ்சம் பருப்பு பொடியை போட்டு சாப்பிடுவார், கொஞ்சம் ஊறுகாயை தொட்டு சாப்பிடுவார், கொஞ்சம் கறியை தொட்டு சாப்பிடுவார், கொஞ்சம் தயிர் மோரை விட்டு சாப்பிடுவார், கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடுவார். என்னெல்லாமோ விதத்தில் அந்த மொத்தம் ரைஸை கன்சியூம் பண்ணுவார். ஆனால் ஒவ்வொரு தடவை சாப்பிட்ற நேரத்தில் அதுக்கு வித்தியாசமான பேரை சொல்லுவார். நான் நெய் சாதம் சாப்பிட்றேன் சுவாகா, பருப்பு சாதம் சாப்பிட்றேன் சுவாகா, பொரியல் சாதம் சாப்பிட்றேன் சுவாகா, சாம்பார் சாதம் சாப்பிட்றேன் சுவாகா, ரசம் சாதம் சாப்பிட்றேன் சுவாகா. ஆனால் இதெல்லாம் வித்தியாசம் இருக்கிறது. ஆக்சுவலி பேச்சில் மட்டும்தான் வித்தியாசம், கலப்படத்திலையும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் ஒரிஜினல் சோர்ஸ் என்ன? சேம் ரைஸ். இப்படிதான் வித்தியாசம். வித்தியாசம்னு பார்க்க போனால் வித்தியாசம் உண்டு, இல்லைன்னா வித்தியாசம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று. அப்போ இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோலாம் படிக்கணும்? ஆமாம், அதுதான் சொல்லிட்டு வருது சாஸ்திரங்கள்லாம். மகான்கள் என்ன சொல்றா அப்படின்னா,
ஏகமப்பக்ஷரம், ஒரே ஒரு அக்ஷரம், ஓம் இத்தேகாட்சரம் பிரம்ம வியாகரன்மா அனுஸ்மரம், பிரம்மத்தையே உணரத்துக்கு ஒரே ஒரு மந்திரம் ஓம் அப்படிங்கிறதான பிரணவ மந்திரம் ஒண்ணு மட்டுமே போரும், வேறு எதுவும் தேவையில்லை. ஆனா எதுவும் தேவையில்லை சொல்லி நம்மளால் இருக்க முடியுமா? கைகட்டி வாய் இருக்க முடியாது. மனிதனுடைய நேச்சர், அவனுக்கு எப்பவுமே சம்திங் நியூ நியூ நியூ, ஹி மஸ்ட் வெஞ்சர் இட். அப்படி புதுசா ஏதாவது ஒன்று கத்துக்கவோ தெரிஞ்சுக்கவோ புரிஞ்சுக்கவோ பிராக்டிஸ் பண்ணவோ செய்யலை அப்படின்னா இந்த பயல் பைத்தியக்காரன் ஆயிடுவான், ஒரிஜினல் பைத்தியம் ஆயிடுவான். மெடிக்கல் சயின்ஸு மாடர்ன் சயின்டிஸ்ட் வேர்ல்டு எல்லாம் கம் டு த சேம் கன்க்ளூஷன், புத்திக்கு வேலை யாரு கொடுக்கறது இல்லையோ அவன் பைத்தியம் ஆவான். இது உறுதி. ஏன்னா புத்திங்கிறது வந்துட்டு காயில் ஆட்டமா, இந்த ஹீட்டரோட காயில்ஸ்ல இருக்கும்ல அது மாதிரி, அது வெப் நெட்டிங் ஆட்டமா இருக்கும். அது வந்து கீப் எக்ஸ்பேண்டிங் கான்ட்ராக்டிங், எக்ஸ்பேண்டிங் கான்ட்ராக்டிங், எக்ஸ்பேண்டிங் கான்ட்ராக்டிங். இது வந்து எவ்வளோ தண்ணி கொடுக்குறா எவ்வளோ ஆக்சிஜன் கொடுக்குறா அதை பொறுத்து இது வேலை பண்ணும். வேலை பண்ணணுமானா திங்கிங் அப்படிங்கிறதான ஒரு ஃபுட்டு தேவை, சூக்ஷ்ம வடிவத்தில் இருக்கக்கூடியதான் திங்கிங். அதுக்கு மனசு தான் சப்ளை பண்றது. புத்தி மனசுக்கு சப்ளை பண்ணும், புத்தி மனசுக்கு சப்ளை பண்ணும், மனசு புத்திக்கு கொடுக்கும். இப்படி இன்டராக்ட், இது டூ வே டிராஃபிக். அப்படி ஆனால் தான் பிரெயின் வில் பி ஆக்டிவ். அதுக்கு தான் பிராமரி பண்ண சொல்லுவா. ஒரு நாளைக்கு 3 தடவை பிராமரி பண்ணிட்டோமானா அப்படிங்கிறதான பிராமரி வைப்ரேஷன்ஸ். அதுக்கு வந்து நம்ம வெளியில காட்டுற நாக்கு இருக்க, இந்த டங்கை வந்து மேலே இருக்கிறத, இந்த சின்ன குட்டி டங்கு இருக்க உள்ள இருக்கிறது உள்நாக்கு, அதை தொடர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறமா இந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ காது மூக்கு ஓட்டை எல்லாத்தையும் மூடணும், கண்ணு எல்லாம் மூடினதுக்கு அப்புறமா இந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுற நேரத்தில் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேட்டிவ் ஓங்கார துவனி கேட்கும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணிட்டா பெருமா. நான் ஒரு சவுண்டு வேவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன் இல்லவா, அல்ஃபா பீட்டா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு 4-5 எபிசோடுக்கு முன்னாடி. அதுல அல்ஃபா லெவலுக்கு போயிடுமா செகண்ட் நேரத்துல ஒரு பிராமி பண்ணியாச்சுன்னா. அதாவது பெரிய 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 மகா தபஸ்விகள் வந்து கோர வனத்துக்குள்ள குகைக்குள்ள உட்காந்து தபஸ் பண்ணினா அவ மனசு என்ன பக்குவதைக்கு வருமோ அது ஒரு பிராமி பண்றதுனால வரும். அப்ப பிராமி பண்றது எவ்வளவு ஈஸி. அப்படி சர்வ சித்தாந்தங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்து யதார்த்தமான சத்தியம் ஒண்ணுதான் அப்படிங்கிறதை புரிந்து கொள்வதற்காக பலவிதமான ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறோம். அதுதான் சாஸ்திரம் பண்றது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வியாக்கியானம் பண்ணி ஒரே சப்ஜெக்ட் தான் சொல்றான். தேவி மகாத்மா நான் சொல்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர், வேற ஒருத்தர் இன்னொரு விதமாக சொல்லுவார், இன்னொருத்தர் வேற விதமாக சொல்லுவார். அட் தி எண்ட் ஆஃப் தி டே எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் தேவி. அந்த மகாலட்சுமி என்கிறதான மாதா அந்த புருஷனை, அந்த புருஷ பிரஜையை பார்த்து, ஹே பிரம்மா, உனக்கு பேரு பிரம்மாப்பா அப்படின்னு அந்த குழந்தைக்கு கொடுக்குறா. விதே அப்படிங்கிறதான ஒரு பேர் இருக்கு, விரஞ்சன் அப்படிங்கிறதான பேர் இருக்கு, தாதாங்கிறதான பேர் இருக்கு, கமலாசனன் அப்படிங்கிறதான பேர், என்னெல்லாமோ உனக்கு பேர் இருக்கு. ஒரு ஸ்திரீ பிரஜையும் உருவாக்குறா. புருஷனும் ஸ்திரீயும் அட் அ டைம்ல தேவி உருவாக்குறா. புருஷனுக்கு அப்புறம் ஸ்திரீயை ஜனம் பிறக்க வைக்கிறாள் அல்ல உருவாக்குறாள். அந்த ஸ்திரீ ஜனத்துக்கு பேரு லக்ஷ்மி. சோ பிரம்மாவும் லக்ஷ்மியும் சகோதரர்கள். இப்ப இவ எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் தான். பிரம்மா விஷ்ணு ருத்ரன், லக்ஷ்மி சரஸ்வதி மகாகாளி, துர்கா, முருகன், ஐயப்பன், கணபதி, அவர்களுடைய மனைவிகள் எல்லா ரிலேட்டிவ்ஸ். மொத்தத்துல ஒரே ஒரு ஃபேமிலி தான் ரூல் பண்றது இந்த என்டையர் பிரம்மாண்டத்தை. பார்ப்போம். அப்படி ஆண் பிரஜையை வந்து பிரம்மா என்ற பேரிலையும் பெண் பிரஜையை வந்து லக்ஷ்மி என்கிறதான பேரிலையும் அம்பாள் சத்துவ குணத்தை வைத்துக் கொண்டு அந்த மிதுனங்களை உருவாக்கிறார். 20வது ஸ்லோகம். இப்படி அவர்களுக்கு நாமகரணம் பண்ணதுக்கு அப்புறமா இனிமே உங்க டர்ன் அப்படிங்கிற தேவி. அதாவது மகாகாளி பாரதீச்சா மிதுனே சிருஜதி ஸ்மஹா ஏதயோரபி ரூபாணி நாமானீச்ச வதாமிதே. மகாகாளி பாரதி என்றால் சரஸ்வதி என்ற அர்த்தம். மகாகாளியும் சரஸ்வதி தேவியும் மிதுனே சிருஜதி ஸ்மஹா, ஓரோ மிதுனங்களை அவங்களும் சிருஷ்டி பண்ணார்கள். தன்னுடைய மாதா சுரூபத்திருக்கிறதான ஆதிபராசக்தியான ஆதிலட்சுமியான இந்த மகாலட்சுமி எப்படி சிருஜம் பண்ணினாலோ பிரம்மாவையும் லக்ஷ்மியையும், மகாலட்சுமி அங்க சமஷ்டி ரூபம், இந்த லட்சுமி வெஷ்டி ரூபம். இந்த லட்சுமிக்கு வந்து அவதார லட்சுமி லிமிடேஷன் உண்டு. இந்த லட்சுமிக்கு மகாலட்சுமி தான் ஒரிஜினல். அந்த ஒரிஜினலுடைய ஒரு போர்ஷன் தான் லக்ஷ்மி. லக்ஷ்மி என்றாலே ஒரு போர்ஷன்ங்கிறதா அர்த்தமும் உண்டு. மகாகாளியும் சரஸ்வதியும் சேர்ந்து ஓரோ மிதுனங்களே சிருஷ்டி பண்ணார்கள். ஏதயோகோ அபிரூபாணி, இவர்களுடைய ரூபங்களையும் நாமானீச்சதே வதாமி, நாமங்களையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் என்று யார் சொல்றார்கள்? சுமேதஸ் மகர்ஷி சுரதனுங்கிறதான ராஜாவிடம் சொல்லுகிறார். அப்படி மகாலட்சுமி பிரம்மதேவனையும் லட்சுமியும் சிருஷ்டி பண்ணினால் அதுக்கப்புறமா மகாகாளி வந்து மகாகாளியும் மகா சரஸ்வதியும்
அவங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு ஆணையும் ஒரு பெண் குழந்தையும் சிருஷ்டி பண்ணார்கள். 21வது ஸ்லோகம். நீலகண்டம் ரக்தபாகும் ஸ்வேதாங்கம் சந்திரசேகரம் ஜனயாமாச புருஷம் மகாகாளி சிதாம் ஸ்திரியம். அப்ப மகாகாளி என்பவள் நீலகண்டம், நீல வர்ணத்தில் இருக்கக்கூடியதான கழுத்து, நீலகண்டம்னு பேரு. ருத்ரனுக்கு நீலகண்டம், பரமேஸ்வரன் சம்பு சங்கரனுக்கு. அப்ப மகாகாளி முதல்ல சிருஷ்டி பண்றா யாரு? நீல நிறத்தில் இருக்கக்கூடியதான, அதாவது நீலகண்டம் இருக்கக்கூடியதான இரத்த பாகும், இரத்த வர்ணத்தில் இருக்கக்கூடியதான கரங்களுடைய, பாகுக்கள் என்றால் கரங்கள், ஸ்வேதாங்கம் வெண்மையான சரீர வர்ணத்தோட இருக்கக்கூடியதான ஒரு உடம்ப, அதாவது வெண்மையான உடம்பு, இரத்த வர்ணத்தில் இருக்கக்கூடியதான கரங்கள், நீல வர்ணத்தில் இருக்கக்கூடியதான கழுத்து கண்டம். சந்திரசேகரம், சந்திரக்கலை சிரோ அலங்காரமாக வைத்துக்கொண்டு, சிரஸ்ல ஜடாமகுடத்தோட அதுல ஒரு சந்திரக்கலையை வைத்துக்கொண்டு ஒரு புருஷனை அம்பாள் சுஜம் பண்ணினாள். சிதாம் ஸ்திரியம், அதே நேரம் ஒரு வெண்மையான வர்ணத்துல ஒரு ஸ்திரீயையும் அம்பாள் சிருஷ்டி செய்தாள். ஸ்திரியம் ஜனயாமாசகா, வெண்மையான வர்ணத்துல ஒரு ஸ்திரீயையும் வெண்மையான வர்ணத்தோட இருக்கிறதான புருஷ அங்கம். ஆனா கரங்கள் செவந்த மேனி, செவந்த வர்ணமும் கழுத்து நீல வர்ணவுமாக இருக்கக்கூடியதான ஒரு குழந்தையை, ஒரு மிதுனத்தை உருவாக்குறார். அதுதான் நீலகண்டன், சந்திரகலாதாரி அப்படின்லாம் பேரு. 22வது ஸ்லோகம். சகா ருத்ரஹா சங்கரஹா ஸ்தானுஹு கபர்தீச்ச த்ரிலோச்சனா. மிதுனம் என்றாலே பேர் ஆஃப் சில்ட்ரன், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, சகோதரி சகோதரர்களை டுகெதராக உருவாக்குறதுக்கு பேர் தான் மிதுனா. ஒரு கணவன் மனைவிக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே சகோதரி சகோதரர்கள் தான். அதனாலதான் காலபுருஷனுக்கு இந்த 3வது ஸ்தானம் என்பது சகோதர ஸ்தானம் என்று வரத்துக்கான காரணமே இந்த ஒரு சிருஷ்டியினுடைய ரகசியத்தான் காரணமாக இருக்கிறது. த்ரயீ வித்யா காமதேனுகு சா ஸ்திரீ பாஷா ஸ்வராட்சரா சஹருத்ரஹா. ருத்ரம் அப்படின்னா சம்ஹாரம் அப்படிங்கிறதான அர்த்தம் உண்டு. சோ இந்த குழந்தைக்கு இருக்கிற வேலை என்ன? அந்த குழந்தை ஜெகசம்ஹாரத்தை செய்யக்கூடியவன். சங்கரஹா, பக்தர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவன், மங்களத்தை செய்யக்கூடியவன். சங்கரன் என்றால் மங்களத்தை செய்யக்கூடியவன். ஸ்தானுகு கபர்தி, அச்சலனாக இருக்கக்கூடியவர், மாற்றமில்லாத ஸ்திரமாக இருக்கக்கூடியவர். ஜடாஜூடம், ஜடாஜூடம் அப்படின்னா கொண்டை, தலையை கொண்டை போட்டு கட்டி வச்சிருக்கக்கூடியவர். அந்த அந்த கொண்டை என்பது அசையவே அசையாதாம், அப்படியே பர்வத மாட்டமா நிற்கிறது, மேல் நோக்கி நிற்கக்கூடியது. திரிலோச்சனஹாச்சா, 3 கண்களுடையவனாகி இருந்தார் அந்த குழந்தை. சா த்ரயி, அவளோ அந்த கூட பிறந்த சகோதரி என்பவள் வேத ரூபிணியாகவும், வித்யா ஞான ரூபிணியாகவும், காமதேனுகு பக்தர்களுக்கு சகலவிதமான அபீஷ்டங்களையும் தானம் செய்யக்கூடியவளாகவும், பக்தர்கள் விரும்பி கேட்கக்கூடியதான அனைத்து வரத்தையும் கொடுக்கறதுக்குள்ளதான திராணி, சக்தி, மனப்பார்வை எல்லாம் இருக்கக்கூடியவளான ஸ்திரீஹி பாஷா, ஸ்திரீ ரூபிணியான, பாஷா ரூபிணியான, ஸ்வராட்சராகா, ஸ்வர அக்ஷரங்களும், மாதிருகாட்சரம், வெஞ்சனாட்சரம் அப்படின்னு கூட்டக்ஷரம் அப்படின்னு பலவிதமான அக்ஷரங்கள் இருக்கு. 51 அக்ஷரங்கள் இருக்கு. மாதிருகா வர்ணரூபிணி அப்படின்னு பேரு. அப்படி ருத்ரன், சங்கரன், ஸ்தானு, கபர்தி, திரிலோச்சனன் அப்படிங்கிறதான பேர்ல அந்த ஆண் குழந்தையையும், த்ரயி 3 வரக்கூடியதான எல்லா தத்துவங்களும் சேர்ந்ததானவள், வித்யை இருக்கக்கூடியவள், காமதேனுவானவள், ஸ்திரீயாகவும் பலவிதமான பாஷைகள், ஸ்வரங்கள், கிராமர் இதுக்கெல்லாம் அதிபதியாகுமான ஒரு பெண் குழந்தையை சிருஜம் செய்கிறாள். ஸ்திரீ பாஷா அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை உண்டு. ஸ்திரீ பாஷா என்றால் ஸ்திரீகளினுடைய பாஷை. ஸ்திரீகளினுடைய பாஷை என்னது? லஜ்ஜை. லஜ்ஜை தான் ஒரு பெண்ணினுடைய கம்யூனிகேஷன் ஸ்டைல். ஒரு பெண்ணுக்கு லஜ்ஜை இருந்தாதான் அவள் பெண். லஜ்ஜை இல்லாதவள் பெண்ணே கிடையாது. கேட்கறதெல்லாம் பெண்கள், சொல்றதெல்லாம் பெண்களை பத்தி. பெண்களாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், இதனோட அர்த்தமே வேற லெவல். இந்த கொலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்லுவாள், அதெல்லாம் ஒரு லெவலே டிஃப்ரெண்ட் பா அப்படின்னு. அது மாதிரி 23வது ஸ்லோகம். சரஸ்வதி ஸ்திரியாம் கௌரீம் கிருஷ்ணஸ்ஞ்ச புருஷம் ஞப ஜனயாமாச நாமானி தயோரபி வதாமிதே. நிருபா அப்படின்னா ஹே ராஜா, சரஸ்வதி, சரஸ்வதிங்கிறதான தேவி, கௌரீம் ஸ்திரியம் சொர்ண வர்ணத்தோட இருக்கிறதான ஒரு ஸ்திரீயை, கிருஷ்ணம் புருஷம் சா நீல மேனியோட சேர்ந்ததான ஒரு புருஷ சரீரத்தையும்,
ஜனயாமாசா பிறக்க வைத்தாள், சிருஷ்டி செய்தாள். தயோகோ அபிநாமானி அவர் இருவருடைய பெயரையும் நான் வழியா சொல்லித்தரேன், உனக்கு அவசரப்படாது, சொல்லித்தரேன் உனக்கு அப்படிங்கிறார் அந்த குருநாதர். ஹே ராஜன், இந்த மகா சரஸ்வதி என்பவள் வந்து சொர்ண நிறத்தோட இருக்கிறதான ஒரு ஸ்திரீயை உருவாக்குறாள். இந்த ஸ்திரீதான் ரொம்ப முக்கியமானவள். அதே நேரம் நீல வர்ணத்தோட இருக்கிறதான ஒரு புருஷனையும் பிறக்க வைத்தாள். அவர்கள் இருவருடைய பெயரையும் நான் வழியா உனக்கு சொல்லித்தரேன். விஷ்ணுஹு கிருஷ்ணோஹோ கிருஷிகேஷோ வாசுதேவோ ஜனார்தனா உமா கௌரி சதி சண்டி சுந்தரி சுபகா சிவா. இப்போ விஷ்ணு பகவானுடைய சகோதரி தான் கௌரிங்கிறதான பராசக்தி என்று பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? இதுதான் அந்த ஸ்லோகம். இது சுத்தி வச்சனம். விஷ்ணுஹு கிருஷ்ணஹா, அந்த குழந்தைக்கு என்ன பேர் எல்லாம்? விஷ்ணுஹு அப்படின்னா எல்லா இடத்தையும் வியாபிக்கக்கூடியதான திறமை சக்தி இருக்கக்கூடிய, எல்லா இடத்திலையும் அணுவிலையும் அணுவிலாக இருக்கக்கூடியவர் அந்த விஷ்ணு பகவான். கிருஷ்ணோஹோ, நல்ல கால கூட விஷம் போலையும், காலம் அப்படிங்கிற ஒரு மேகத்துக்கு பேருண்டு, ரொம்ப கருப்பு வர்ணத்தில் இருக்கும் அந்த மேகம். நான் முன்னாடி சொன்ன 7 விதமான மேகங்கள் இருக்குன்னு, இது காக வர்ணத்தில் இருக்கக்கூடியதான மேகம் இருக்கு. அது மாதிரி கருத்த மேனியோட இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன் என்றதான பேர் அவனுக்கு. ரிஷிகேசன், ரிஷிகேசன் அப்படின்னா அந்தர்யாமியாக இருக்கக்கூடியதான மனோதத்துவ விசாலன். மனசு வந்து யாரு? காமன். காமனுடைய சிருஷ்டி தான் மனசு. அந்த காமன் அப்படிங்கிறதான் மன்மதன் யாருடைய சிருஷ்டி? மகாவிஷ்ணு லட்சுமியினுடைய புத்திரன் தான் காமதேவன். இப்போ நமக்கு புரிஞ்சுக்கிறது முடியறது ரகசியம் ஏன் சொன்னா அப்படின்னு, இதெல்லாம் ஒரே ஃபேமிலி. வாசுதேவகா, வாசுதேவா என்றால் வசு என்றால் இந்திரியங்கள், சொத்துக்கள், சுகங்கள், போகங்கள், இதெல்லாம் அர்த்தம் இருக்கும். அப்படி இந்திரியங்களை பிரகாசிக்க வைக்கக்கூடியவன் வாசுதேவன். ஹே கிருஷ்ணா வாசுதேவா, ஹரிகோவிந்த வாசுதேவா, ஹரிகோவிந்த வாசுதேவா, ஹரிகோவிந்த வாசுதேவா அப்படின்னு 3 தடவை ஒரு நாளைக்கு சொல்ல முடியுமானா நமக்கு நல்ல தெளிவான பிரகாசமான சக்திமயமான ஞானம், அறிவு உற்பத்தியாகும். அதுதான் வாசுதேவன். ஜனார்தனஹா, துஷ்ட ஜனங்களை வந்து துவம்ச செய்யக்கூடியவன், அதுதான் ஜனார்தனன்னு பேர். அப்படி துஷ்ட ஜனங்களை எல்லாம் உபதிரவம் பண்ணவும், அவங்களை மர்தனம் செய்யவும், அவங்களை நிகிரகம் செய்யவும் செய்யக்கூடியதான தொழில இருக்கக்கூடியவன். இப்பேற்பட்டதான இந்த குழந்தைக்கு விஷ்ணு என்றதான பேரு, கிருஷ்ணன் என்கிறதான பேரு, வாசுதேவன் என்கிறதான பேரு, ரிஷிகேசன் என்கிறதான பேரு, ஜனார்தன் என்கிறதான பேரு, இந்த மாதிரி பேரில் தெரியப்படக்கூடியதான ஒரு குழந்தை மகா சரஸ்வதி வந்து சுஜம் பண்றான். அந்த பெண் குழந்தைக்கு பேரு உமா. மகா தபஸ்யானவள், செல்லமானவள். தபசு பண்றதுக்கு பார்வதி தேவி கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு ருத்ர பகவானே சொல்றார். யாரெல்லாமோ தபசு பண்ணியிருக்கா, அது வந்து தபசே கிடையாது. ஒத்த காலில் பஞ்சாக்னி மக்தத்துல அபர்ணா சண்டிகா சண்டம் உண்டாசு சோதின்னே நமஹா, அபர்ணையானவள். அப்புறமா வந்து ஜலம் கூட குடிக்காம பஞ்சாக்னி மக்தத்துல தபசு பண்ணா இந்த அம்பாள். கௌரி என்பவள் வந்து அடுத்த ஜென்மாவில பார்வதி தேவியாக வந்து அபரிமிதமான தபஸினுடைய அதிபதியாகிவிட்டாள் தேவி. அம்பாடம் என்று தபசு கத்துக்கணும் அப்படிம்பா. அது மாதிரி அதனால உமா என்றதான பேரு. இந்த உமாவுக்கும் ஓங்காரத்துக்கும் ஒரே அர்த்தம். ஓங்காரத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும் தபஸ் செய்ய வேண்டும், உமாவை தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும் தபஸ் செய்ய வேண்டும். அந்த பெண் குழந்தைக்கு பேரு உமா. கௌரி, கௌரி என்றால் சொர்ண வர்ணத்துடையவள், சொர்ண வர்ணம் மேனி இருக்கக்கூடியவள். சதி, மகா பதிவிரதையானவள். சண்டி, ரொம்ப அதிகமாக கோபசக்தி இருக்கக்கூடியவள். கோபதாபங்கள் பரிமிதிக்கு மேல் இருக்கிறதான கோபதாபம், ரொம்ப அதிகமான கோபம் இருக்கக்கூடியவள். சுந்தரி, சௌந்தரியத்தினுடைய ஊற்றுதான் தேவி. அழகு அப்படின்னா உமா பார்வதி பரமேஸ்வரனுடைய அழகை பார்க்கணும். எந்த அவதாரம் எடுத்தாலும், எந்த உருவம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு அழகு, வர்ணித்து தூக்க முடியாத அளவுக்கு ஒரு அழகு. அப்பேற்பட்டதான இந்த சுந்தரி சுபகா, நல்ல மகாபாகியத்துடையவள். மகாபாகியவதி உலகத்துல தீர்க்க சுமங்கலி, நித்த சுமங்கலி என்கிறவள் யார் என்றால் பார்வதி தேவிங்கிறதான இந்த கௌரி ஒருவள் மட்டுமே தான், வேற யாரும் கிடையாது. எல்லாருக்கும் தங்களுடைய கணவன்மாரை நஷ்டமாகிவிடும். ருத்ரனும் ருத்ராணியுமான இந்த உமாதேவிக்கு ஒருவளுக்கு மட்டும்தான் கணவன் பிரளய காலத்துக்கு அப்புறம் வாழக்கூடியவனாக இருப்பார். சௌந்தரலேயர் ரொம்ப பிரமாதமாக வியாக்கியம் பண்றார் பகவத் பாதர். ஏமா உலகத்துல நீ எப்பவுமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுங்கிறதுக்காகவே பிரளய காலத்துல கூட உன் கணவனை நீ மரண பாதையில தள்ளி விடாமல் காலாதீதனான அந்த மகா புருஷனை வந்து வாழ வைக்கிறையே, உன்னுடைய தாலி பாக்கியம், மங்கல்ய பாக்கியம். நான் எதை சொல்லி வர்ணிக்கிறது ஒன்ன அப்படிங்கிற. அதுபோல
சுபகா, உலகத்திலே பெரிய பாக்கியம் பரமேஸ்வரனை வந்து பர்த்தாவாக கிடைக்கிறது, அதுதான் சுபகாங்கிறதான பேரு. சிவா, சர்வமங்க ஸ்வரூபிணியானவள், நித்தியம் மங்களகாரமானவள். அதனால அந்த பெண் குழந்தைக்கு உமா, கௌரி, சதி, சண்டி, சுந்தரி, சுபகா, சிவா அப்படிங்கிறதான பேர்ல தெரியப்பட்டாள். அதனால அந்த கிருஷ்ணரூபன்தான் விஷ்ணுவும் கிருஷ்ணனும் ரிஷிகேசனும் வாசுதேவனும் ஜனார்தனனும். கௌரி என்பவங்கிறதான ஸ்திரீ உமையாகவும் கௌரியாகவும் சதியாகவும் சண்டியாகவும் சுந்தரியாகவும் சுபகையாகவும் சிவையாகவும் பேர்ல தெரியப்பட்டார். அப்ப இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு இப்ப டிவைன் சில்ட்ரன் யாரெல்லாம் அப்படின்னு. அந்த விஷ்ணுவனுடைய சகோதரியாக உமாதேவி, சிவனுடைய சகோதரியாக சரஸ்வதி தேவி, பிரம்மாவனுடைய சகோதரியாக லக்ஷ்மி தேவி. அப்படி 3 ஆண்கள் 3 பெண்கள். இவர்கள் எல்லாருக்குமே பேரு பிரம்மாதிகள் என்றதான பேர். இவர்கள் எல்லாம் பகவத் ஸ்வரூபம் இருக்கக்கூடியவர்கள், பகவான்கிறதான டைட்டில் இருக்கக்கூடியவா, ஈஸ்வர ஸ்வரூபம் கிடையாது. அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் பிரம்மனும் இந்த மகாலட்சுமிங்கிறதான பேர்ல தெரியப்படக்கூடியதான நிர்குண ஸ்வரூபமான அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் தான். 1. 25வது ஸ்லோகம். ஏவம் யுவதயா சத்யா புருஷத்வம் பிரபேதிரே சக்ஷுஷ்மந்தோ அனுபஷ்யந்தி நேதரே அதத்விதோ ஜனாஹா. இப்படி ஏவம் யுவதயா, இந்த ஸ்திரீகள் புருஷத்துவம் பிரபேதிரே, புருஷத்துவத்தை பிராபித்து விட்டார்கள், அடைந்து விட்டார்கள். அப்ப ஸ்திரீகளான இந்த மகாகாளியும் மகா சரஸ்வதியும் மகாலட்சுமியும் இப்ப பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் மாறப்பட்டார்கள். அப்படிதான் சொல்றது. ஸ்திரீகள் தான் புருஷர்களானார்கள், ஸ்திரீ தான் புருஷத்துவம் அடைந்தது. அப்ப உலகத்துல நான் இப்போ சொல்றது பல உபன்யாசங்கள்ல ஸ்திரீகள் மட்டும்தான் இருக்கா உலகத்துல, வேற யாரும் கிடையாது. எல்லாமே ஸ்திரீ தான். இந்த மனித வர்ணனையில இந்த வியாக்கியானம் கிளியர் ஆகிறது. அதனால ஸ்திரீதான் புருஷனாகி இருக்காரே தவிர புருஷன் ஸ்திரீயாகவில்லை. ஆனா புராணங்களை மாத்தி சொல்லுவார்கள். தேவி மகாத்மத்துக்கும் தேவி பாகவதத்துக்கும் வேதத்தோட தொடர்பு அதிகம். அதனால மற்ற கிரந்தங்கள்ல வியாக்கியானம் பண்றதை விட கொஞ்சம் சிறப்பா ஜாஸ்தி இந்த வியாக்கியானத்துக்கு. ஏவம் யுவதயா சத்யா புருஷத்வம் பிரபேதிரே சக்ஷுஷ்மந்தோ அனுபஷ்யந்தி நேதரே அதத்விதோ ஜனாஹா. அந்த ஸ்திரீகள் தான் புருஷத்துவத்தை அடைந்தார்கள். சக்ஷுஷ்மந்தகா, ஞான சக்ஷுஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே, அதாவது ஞான கண்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே, போலிக்கண்ணு இருக்கக்கூடியவனுக்கு அல்ல, ஞான கண்கள் இருக்கக்கூடியவனுக்கு மட்டும்தான் இந்த சத்தியத்தை தங்களுடைய கண்களால பார்க்க முடியும், தங்களுடைய மனசினால அனுபவிக்க முடியும், உணர முடியும் அப்படிங்கிறார். அனுபஷ்யந்தி, பஷ்யந்தி அப்படின்னா பார்க்கறது. பஷ்யந்தி மத்தியமா வைகிரி அப்படின்னா கூப்பிட்டுறோம் இல்லவா. இந்த ஜீவாத்மா பிராணஸ்வரூபத்துல உள்ள மூலாதாரத்திலேருந்து சகசிராரபத்மத்தை நோக்கி சஞ்சாரம் பண்ற நேரத்துல பராபஷ்யந்தி மத்தியமா வைகிரி அப்படிங்கிறதான உருவங்களை எடுத்து மேலே எழுந்திருக்கும். அது பாதி பேர் வாயை திறந்து பேசி பேசி எல்லாத்தையும் வெளியில் அள்ளிவிடுவார் அந்த சக்தியை. அதனால்தான் மௌனிங்கிறதான முனி மகர்ஷிகள் வாயை திறந்து பேச மாட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு பிராணசக்தியும் எப்படியாவது அந்த சகசிராரபத்ம இருக்கிறதா சிந்தந்திர மண்டலத்தில் இருக்கிறதா பரமேஸ்வரனோட சேர்ந்து யோகம் செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தள்ளிவிட முயற்சி பண்ணுவார்கள். இப்போ வாயை மூடிடுவா, பூதத்தை மூடிடுவார்கள். அதாவது ஏனல் மௌத்த வழியாகவும் ஏர் வெளியில போகாது, அங்கே டைட்டா மூடிடுவா. அப்புறமா அந்த ஜீவ சக்தியை இந்த பிராணசக்தியை இடிச்சு மேலே தூக்கிட்டு போவார். அந்த இந்த கபாலபாதி பண்ற நேரத்தில் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி அப்படிதான் குண்டலினி சக்தியை பிராகிருத ரூபமேனா மேலே ஏற்றிட்டு போறது யோகாபியாசத்தில். இந்த சக்தியை தான் நாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அப்படி ஞான சக்ஷுஸ் இருக்கக்கூடியவருக்கு மட்டுமே இந்த சத்தியத்தை அவர்களுடைய கண்களால பார்க்க முடியாது, ஞான கண்ணால தான் பார்க்க முடியும், போலிக்கண்ணால பார்க்க முடியாது. இத்தரே அந்நியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதத்விதா, அந்த மாயை அந்த மாயையினுடைய சக்தியை ஜனாகானா சாதாரண ஜனங்கள் போலிக்கண்களை வைத்துக்கொண்டு பார்க்கவும் முடியறதில்லை, புரிந்து கொள்ளவும் முடியறதில்லை. இந்த சத்தியத்தை நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இப்போ சரியா புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அப்படி மகாலட்சுமி பிரம்மத்துவத்தையும் மகாகாளி ருத்ரத்துவத்தையும் மகா சரஸ்வதி விஷ்ணுத்துவத்தையும் அடைந்தார்கள். புருஷம் அப்படிங்கிறதான இந்த 3 தத்துவங்களை தேவிமாரே புருஷர்களாகிவிட்டார்கள். அதனால்தான் இந்த ஸ்திரீ சக்தி அந்த புருஷனிலிருந்து விலகி விட்டுனா அந்த புருஷர்கள் எல்லாம் பிரேதங்களாகி விடுவார்கள். பஞ்ச பிரேதாசனாசீனா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி சின்மயி பரமானந்த விஜான கனரூபிணியே நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்துல எப்படி பிரேதத்துவம் உருவாகுது அப்படின்னா, ஸ்திரீ சக்திங்கிறது நெகட்டிவ் ராங்கு. ஆன்மீகத்தில் நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறதுல விவகாரமே வேண்டாம். புருஷன் ஸ்திரீன்னு சேர்ந்தா ஒரு பிரஜை.
இங்கே நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறதுக்கு அங்கே மீனிங் அது சயின்ஸில் பேசிக்கலாம் இல்லை. இட் வில் நாட் ஒர்க் ஆன்மீகத்தில். அந்த வார்த்தையே கிடையாது. யாரும் நெகட்டிவ் கிடையாது, யாரும் பாசிட்டிவ் கிடையாது. மெயில் ஃபீமேல் அது கரெக்டு. ஸ்திரீ புருஷத்துவம் அதுதான். அப்படி அந்த ஸ்திரீ தான் புருஷனாகிறான். அதனால அந்த ஸ்திரீத்துவம் விலகி விட்டு கொடுத்து அப்படின்னா அந்த புருஷன் ஜடமாக கீழ் வந்துடும். அது பிரேதமாயிடும், சவமாயிடும். சிவாங்கிறதுலே ஈகாரம் இருக்கிறதுனால தான் அது சிவன். அந்த ஈகாரத்தை வெளியே தூக்கிட்டோம்னா சவம். அதுதான் அதனுடைய பொருள். அதனால மாம்ச சக்ஷுசுக்களுக்கு இந்த தத்துவத்தை ரகசியத்தை பார்க்கவோ தெரிஞ்சுக்கவோ முடியாது. ஆனால் ஞான சக்ஷுஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு அது தெரிஞ்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் ஞான சக்ஷுஸ் மட்டும்தான், சக்ஷு அப்படின்னா கண்கள், சக்ஷுசு அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய திறமை இருக்கக்கூடியதான கண்கள் அப்படின்னு அர்த்தம். முக்கிய சக்ஷுத்வம் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு. முக்கியமான ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான சக்ஷு எது, பார்வை கண்ணு எது என்றால் ஞான சக்ஷுசு தான், மாம்ச சக்ஷுசு கிடையாது அப்படின்னு. 26ஆம் ஸ்லோகம். பிரம்மணே பிரததௌ பத்னீம் மகாலட்சுமீர் நிருபத்ரயீம் ருத்ராய கௌரீம் வரதாம் வாசுதேவாய ச ஸ்ரீயம். அதனால ஹே ராஜா, நிருபா மகாலட்சுமி, அந்த ஹே ராஜா இந்த மகாலட்சுமி த்ரயீம் பிரம்மணீம் பத்னீம் சரஸ்வதி தேவியை பிரம்மாவுக்கு பத்னியாகவும், வரதாம் கௌரீம் வரங்களை தானம் செய்யக்கூடியவளான கௌரியை ருத்ராயகா ருத்ரனுக்கும் ருத்ரபத்னியாகவும், ஸ்ரீயம் வாசுதேவாயச்ச பிரததௌ லக்ஷ்மியை விஷ்ணுவுக்கும் பத்னியாகி கொடுத்து விட்டார்கள். அப்போ மாமனார் மாமியார் இன்லாஸ் எல்லாம் ஒரே குரூப்பு தான். వాళ్ళ ஒருத்தருக்கு ஒருத்தர் பொண்ணை வாங்கி கொடுத்து பத்னிகளாகவும் புருஷர்களாகவும் வாழ்ந்து வரார்கள். மகாலட்சுமி சரஸ்வதியை பிரம்மாவுக்கு பத்னியாகவும், வரங்களை தானம் செய்யக்கூடியதான கௌரி ருத்ரனுக்காகவும், லக்ஷ்மியை விஷ்ணுக்கும் பத்னியாக கொடுத்து அவர்களை ஒருவருக்கொருவர் பரஸ்பர விவாகம், ஒருத்தருக்கொருத்தர் விவாகம் செய்து வைத்தால் நீங்க திவ்ய தம்பதிகளாகி மாறிவிட்டீர்கள். நீங்க இனிமே உங்களுடைய குணஸ்வரூபம் பேஸ் பண்ணிட்டு சிருஷ்டிகளையும் சம்ஹாரத்தையும் பரிபாலனத்தையும் செய்து வரலாம் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்கிறாள். தாய் ரூபத்தில் இருக்கக்கூடியதான இந்த சகோதரர்களாக இருக்கக்கூடியதான இந்த செகண்ட் ஜெனரேஷன், இந்த தேர்ட் ஜெனரேஷன் தான் இனி வரப்போறது. இவாளுக்குள்ள பிறக்கக்கூடியதாக குழந்தைகள். அது கணபதி சுப்பிரமணியன் ஆகட்டும், தர்மசாஸ்தா, ஐயப்பன், அப்புறம் மற்ற தெய்வங்கள், இவாளெல்லாம் இவாளுக்கு மூணாவது நாலாவது ஜெனரேஷனாக வரப்போகிறது. புரியுதா? அது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன். இதனால அதுக்கு ரகசியம்னு சொன்னார்கள். 27ஆவது ஸ்லோகம். ஸ்வரயா சக சம்பூயா விரிஞ்சோ அண்டமஜீவனத் விபேத பகவான் ருத்தஸ்தத் கௌரியா சக வீரியவான். விரஞ்சகா அப்படின்னா பிரம்மா, ஸ்வரயா சகசம்பூயாக சரஸ்வதி தேவியோடு சேர்ந்து அண்டம் அஜீஜனத் பிரம்மாண்டத்தை சிருஷ்டி செய்தார். வீரியவான் ருத்ரஹா பகவான், அதிவீர சக்தி இருக்கக்கூடியதான அந்த ருத்ர பகவான் கௌரியா சகா தத் விபேதா, கௌரியோடு சேர்ந்து அந்த அண்டத்தை பேதிச்சார், அந்த அண்டத்தை துண்டு துண்டாக மாற்றிவிட்டார். அந்த அண்டத்துல ஒவ்வொரு அண்டத்திலையும் ஒவ்வொரு விதமான பிரஜா சிருஷ்டிக்கு காரணமாக்கி மாற்றி கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். ஒரு பெரிய மரத்தடி இருக்கு, அந்த மரத்தடியை மொத்தமா அவர் அடுப்பில் எதையும் விட முடியுமா? முடியாது. அதை கட் பண்ணி பீஸ் 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 ஆக்கி சின்ன விறகு கஷ்டங்களாக்கி துண்டாக்கி கொடுத்தா அந்த அடுப்பு எரிய விட்டு சமையல் பண்ண வசதியாகுது. நான் கட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ண முடியும்? அந்த மரத்தை வச்சு பார்த்து உட்காந்துக்க வேண்டியதான், சமையலாகாது வீட்டில். அதாவது ருத்ர சமகத்தில் கீனா சொல்றது, உன்னுடைய நாசம் என்பது இன்னொன்று உற்பத்திக்கு காரணமாகிறது. யூ ஆல்வேஸ் திங்க் திஸ் வே. நாசம் இல்லாமல் ஒரு நாளைக்கும் சிருஷ்டி உண்டாகாது உலகத்தில். அதனால்தான் இறைவன் பாவிகளும் தேவை இந்த உலகத்தில். பாவிகளை வைத்துக்கொண்டு பாவம் செஞ்சவர்களை பனிஷ் பண்ணுறதுக்கு அந்த பாவிகளை உபயோகப்படுத்திக் கொள்கிறார். நிறைய இந்த கண்ட்ரிகளில் சிறைச்சாலையில் தூக்கி போட்டுருவா பனிஷ்மெண்ட்டை, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அப்படின்னு அன்டில் டெத் தூக்கி போட்டுருவா. அது ஒரு கும்பல் இருக்கும். அந்த ஊரில் ஒரு வார் வச்சுக்கோங்க, யுத்தம் வந்தது, அவள் எக்ஸிஸ்டிங் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடும். அவங்க இருக்கிறது மொத்தம் 1000-2000 சோல்ஜர்ஸ் இருந்தாலும் அவள் ஒரு வாரில் போயிடுவா. ஆனால் அங்கே பிரிசனுக்குள்ள எக்கச்சக்கமான டிக்கெட்டுகள் உட்காந்துருக்கு. நல்ல பயங்கர சக்தி இருக்கக்கூடியவா, கிரிமினல் மென்டாலிட்டி இருக்கக்கூடியவா. என்ன பண்ணுவா அந்த அரசு அப்படின்னா, நீங்கள்லாம் வாருக்கு உங்களை நாங்கள் அவுத்து விட போகிறோம். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஃப்ரீடம் டு ஆல் ஆஃப் யூ.
ஹவர் உன்னோட பனிஷ்மெண்ட் போயிடாது, அது கோர்ட்டோட ஆர்டர். ஏன்னா கோர்ட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு அன்னைக்கு இன்னைக்கு. அதனால ஒரு எக்ஸம்ஷன் எங்களோட சைட்லேருந்து படுத்த முடியும் அரசுகிட்ட. இது என்ன அப்படின்னா, இந்த வாரில் நம்ம வின் பண்ணோமானா அன்னையில நீங்கள்லாம் ஃப்ரீ, நீங்கள் யாரும் ஜெயிலுக்கு திரும்பி வர வேண்டாம். தோத்தோம் அப்படின்னா நீங்களாம் மறந்துடுவேல் அந்த வாரிலேயே. அதனால எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. முயற்சி பண்ணுறது வந்தால் பெருசு, போனா சிறுசு. நீங்கள் எப்படியும் விதிக்கப்பட்டவர்கள், மரண தண்டனை அனுபவிக்கிறதுக்கு விதிக்கப்பட்டவர்கள். ஐதர் வாரில் போய் செத்துலீங்கோ, அப்படி இல்லைன்னா வாரில் போய் நமக்கு ஜெயத்தை உண்டாக்கி கொடுங்க, உங்களுக்கு ஃப்ரீடத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுபோல இங்கே ருத்ரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு, அல்லாம பிரம்மா பண்ணுற சிருஷ்டி எல்லாத்தையும் அழிக்கிறதுக்குன்னு ஒரு பகவான் உட்காந்துருக்கிறல அங்கே. அவருக்கு வேறு வேலையும் உண்டு. இதனுடைய ரகசியத்தை நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். சம்ஹாரம் அப்படின்னா கடிதத்தை எல்லாம் தூக்கி பஸ்மாக்குறது எல்லாம் ருத்ரனோட வேலை. அவரு வெரி ஹை லெவல். இந்த ருத்ரங்கிற பார்ட்டி லட்சக்கணக்கான ருத்ரர்கள் இருக்கார்கள். ஏன்னா அவருடைய சிருஷ்டியில் வந்ததா குழந்தைகள். என்ன பண்றா அப்படின்னா மாற்றத்தை கொண்டு வர்றார். பரிணாமத்தை, எவல்யூஷன் தியரி இருக்குல்வா, நம்ம படிச்சிருக்கோமே ஸ்கூல்ல, பை ஃபோர்ஸ் படிச்சிருக்கோமே. அதுபோல ஒன்னிலிருந்து இன்னொன்னுக்கு வரக்கூடியதான பரிணாமத்துக்கு பேர் தான் சம்ஹாரம். அதனால ஆன்மீகத்தில் சம்ஹாரத்தை ஒரு பெரிய பாபமாகவோ இல்லை ஒரு மோசமான வேலையாகவோ எடுத்துக்கலை. இந்த லெவல்ல இருந்து வேற லெவலுக்கு போறோம், அவ்வளவுதான். இந்த லெவல் அவருக்கு சூட் ஆகலையாப்பா, அடுத்த லெவலுக்கு போ. முன்ன காலத்தில் இந்த காஸ்டியூம் சொல்லிட்டு இந்த ஷூட்டிங், ஃபிலிம் ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் நடக்கும். ட்ரெஸ்ஸை போட்டு பார்ப்பா, ஒரு பையில செலக்ட் பண்ணி அவன் கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவனுக்கு ரோல் எல்லாம் பண்ணி கொடுத்து அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் போட்டு அதை ஆக்ட் பண்ணி வைப்பா. அந்த ட்ரெஸ்ஸுக்கும் இவனுக்கு சூட்டே ஆகாது. ஒருவேளை இவனை ட்ராப் பண்ணிடுவா, இல்லையா அவனுக்கு வேற ஒரு போர்ட்ஃபோலியோவை சினிமாவில் கொடுப்பா. ஸோ அதில் அந்த செலெக்ஷனில் கிளியர் ஆனால் தான் வில் பிகம் an ஆக்டர். ஸோ இப்படிலாம் இருக்கு கதை. எனிவே நெரிசல் வர எப்படின்னா, ருத்ரன் இருக்கிறதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுறதுல அவருக்கு வேலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இது போர்ட்ஃபோலியோ உனக்கு சூட் ஆகலையப்பா, நீ என்னெல்லாமோ ப்ராமிஸ் பண்ண, என்னெல்லாமோ எக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காய் பிரம்மாவோட வெளியே வரத்துக்கு முன்னாடி. அப்போ ஞான குழந்தையாக இருந்தாய், வெளியில் வந்தது நீ அஜ்ஞான குழந்தை ஆகிட்டாய். இப்போ உனக்கு ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை நீ என்னெல்லாம் செக்ரிமெண்ட் பண்ணியிருக்காய் அப்படின்னு. அதனால உன்னோட வேலையை முடிச்சு போ. சீட்டை கொடுத்து அனுப்புறாள்வா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து வேலைக்கு எடுப்பா, ரெக்ரூட் பண்ணுவா. நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், ஆனை பண்ணேன், போன ஒன்று எல்லாம் சொல்லுவான். ஒரு 2 மாதம் வேலை பண்ணி அவனோட என்ன பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பா. சுத்தம் அசம்பந்தம், அசடு. அவள் 2வது மாதம் சம்பளம் கொடுக்க கூப்பிட்டு சொல்லுவார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சர்வீசஸ், வி டோன்ட் நீட் யூ எனிமோர், யூ கேன் கோ ஹோம். திருப்பி அனுப்பிடுவா. எதுக்கு அவனை திருப்பி அனுப்பிச்சா அப்படின்னா, அந்த சீட்டில் வேற ஒருத்தன் அப்பாயின் பண்ணுறதுக்காக, எல்லாமே இவனை சும்மா ரெடன்ட் பண்ணுறதுக்கல்ல. ஏன்னா ஒரு ரீசனோட தானே ரெக்ரூட் பண்ணியிருக்கா, அவர் வேலையை கவனிக்கணும் அப்படின்ட்டு. இவனுக்கு அது கேப்பபிலிட்டி இல்லை, அவங்ககிட்ட மாற்றி இன்னொரு கொடுக்க போறான். இவனுக்கு வேலை போச்சு, இவரை சம்ஹாரம் பண்ணியாச்சு. ஆனால் இன்னொரு சிருஷ்டி, இன்னொருத்தனுக்கு அந்த வேலை கிடைக்கிறது. உலகத்தில் எல்லாமே அதுதானே. ஒருத்தருடைய நஷ்டம் தான் இன்னொருத்துக்கு லாபம், இன்னொருத்தருடைய லாபம் தான் இவனுக்கு நஷ்டம். எங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஆல்வேஸ் சே திஸ். ஸோ யாராவது ஒருத்தருக்கு நஷ்டமாகாமல் இன்னொருத்தருக்கு லாபம் ஆகாது. ஒருத்தருடைய லாபம் வரணுமானா இன்னொருத்தருக்கு நஷ்டமாகவும் வேணும். இது லோக நியதி. அதுதான் இங்கே ருத்ரன் செய்யறார். அல்லாமல் பிரம்மா தன்னுடைய சகோதரன் கிரியேட் பண்ணதை எல்லாம் இன்னொரு சகோதரன் அழிக்கிறதா அப்படிங்கிற ஒரு ராங் வே ஆஃப் ப்ரொபகேட்டிங், ராங் வே ஆஃப் ஷேரிங் இன்ஃபர்மேஷன். ஆன்மீகத்தை பார்த்தா பார்த்தா மட்டும்தான் அதில் ஜெயம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும். அதை வச்சுட்டு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் நான் வாய்ப்பேச்சோடு நிடும், யாருக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. அதனால இந்த பிரம்மாண்டத்தை பிரம்மா பிறக்க வைக்கிறார். வீதிவானான் ருத்ரன் அதை சம்ஹாரம் செய்கிறார், அழிக்கிறார். இல்லைன்னா அதுக்கு வேறொரு வேலையை கொடுக்கிறார். கௌரியாக சகா தத் விபேதகா, கௌரிங்கிறதான சக்தியோட சேர்ந்து அந்த அண்டங்களை பேதிக்கிறார். ஒரு பெரிய மகத்துவம் இது. பிரளய காலத்தில் பிராணிகளினுடைய, ஜீவராசிகளினுடைய கர்ம சமூகத்தை சேர்த்து தான் அண்டத்தை உருவாக்குறார்கள். இப்போ ரைஸ் ஒரு கையில் எடுத்து இப்படி கீழே போட்டோம்னா 1 2 2 அப்படி விழும், கீழே வரிசையாக விழும். காற்றுக்கு ஏற்ற திசையை பார்த்து அது விழுந்து போயிட்டே இருக்கும். அதை ஒன்றுபடுத்தி ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அலம்பி கொதிக்க வச்சு அதை வேக வச்சுட்டோமானா அதை எடுத்து உண்டை பிடிக்கலாம், அண்டங்கள் பண்ண முடியும். விட்டு விட்டு இருக்கிற வரைக்கும் அது விட்டே இருக்கும். சேர்ந்து கொடுத்து அப்படின்னா அது கன்சால்டேஷன் ஆகிடும், சேர்ந்து விடும். அதுபோல இந்த பிரம்மா சிருஷ்டி பண்ணினா கூட, ருத்ரன் அதை சம்ஹாரம் பண்ணினா கூட, சக்தியினுடைய திறமையினாலையும் சக்தியினுடைய அனுகிரகத்தினாலையும் அதை கன்சாலிடேஷன் பண்றா, சேர்த்துக்கிறா. விட்டு விட்டு போறத ஏதாவது ஒரு மாதாவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறதான சுபாவம். குழந்தைகள் 10 பேர் 10 விதமாக சண்டை போட்டு பிரிஞ்சா கூட அம்மாவுக்கு முன்னாடி எல்லாம் ஒத்துன்னு விடுவா. ஃபார் த சேக் ஆஃப் மை மதர் ஐ எம் காம்ப்ரமைசிங், ஃபார் த சேக் ஆஃப் மை மதர் ஐ பார்டன் யூ, ஃபார் த சேக் ஆஃப் மை மதர்
ஐ டோன்ட் மைண்ட் சாக்ரிஃபைசிங் எனிதிங், இப்படி எல்லா பெரிய பெரிய வேதாந்தங்கள்லாம் பேசுவா. எல்லாம் யாருக்காக? இந்த அம்மாவுக்காக. இந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பெரிய எனிமீஸாக இருந்தாலும் குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து கொள்வார்கள். அந்த சக்தி இந்த பராசக்திங்கிறதான தாய்க்கு ஒருவளுக்கு மட்டுமே இருக்கு. பிரம்மாதி லெவல்லே இந்த லெவல், நம்ம லெவலில் விட்டுருங்கோ. பிரம்மாதிகளுடைய லெவல்லையே இந்த சக்தியினுடைய இன்வால்மெண்ட், அங்கே மாதிருத்துவத்தை ஷீ பிளேஸ் த ரோல் வெரி வெல், உங்க தாயாராக இருந்து. அதனால்தான் கௌரியோடு சேர்ந்து விகண்டிதமான இல்லை அதை சேர்ந்திருக்கக்கூடியதை உடைக்கவும் உடைச்சத்தை சேர்க்கவும் செய்யக்கூடியதான இந்த சக்தி இந்த ருத்ரனுக்கும் கௌரிக்கும் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதை நிரூபிக்கிறார். 28வது ஸ்லோகம். அண்ட மத்தியே பிரதானாதி காரியஜாத மபுன்ருபகா. இங்க எப்படி வாசிக்கணும் அப்படின்னா காரியஜாதம் அபூது அப்படின்னு சொல்லணும். அதாவது சேர்த்து சொல்றதுனால காரியஜாத மபூன்ருபா மகாபூதாத்மகம் சர்வம் ஜெகஸ்தாவர ஜங்கமம். 29வது ஸ்லோகம். புபோஷ பாலயாமாசா தல்லக்ஷ்மியா சக கேசவஹா சம்ஜஹார ஜெகத் சர்வம் சக கௌரியா மகேஸ்வரஹா. அதனால ஹே ராஜன், இந்த பிரம்மாண்டத்துல மூல பிரகிருதி மகதகங்காரம் என்கிறதான இந்த தத்துவ சமூகம் இருக்கே, தத்துவங்களுடைய கிளவுடு, அது பஞ்சபூதத்தை உருவாக்குறதுக்கு கேப்பபிள், சராச்சரங்களை உருவாக்குறதுக்கு கேப்பபிள், இந்த ஜெகத்தை உருவாக்குறதுக்கு பரிபாலனம் செய்யறதுக்கு சம்ஹாரம் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் சக்தி இருக்கக்கூடியதான் இந்த தத்துவங்கள் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு விதமாக வியாக்கியானிக்கப்பட்டிருக்கார்கள். புராணங்கள் எல்லாம் சிருஷ்டி சம்ஹாரம் பிரம்மாதிகளான இந்த புருஷர்கள் செய்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆனா இந்த சக்த வழிபாட்டுல அல்லது ஸ்ரீ சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் பிரம்மாணிகளாக இருக்கக்கூடியதான இந்த சக்திகள் தான் அந்த பிரம்மத்தையே உருவாக்குறார்கள். இந்த பிரம்மத்துக்கு செயலுக்கு சக்தி கொடுக்கக்கூடியவர் இவர்களே. அதில் ஏன்னா செயலற்று போய் விடுவார்கள் இந்த பிரம்மாதிகள் அப்படிங்கிறதான ரகசியங்களை சொல்லுகிறார்கள். அதனால பிரம்மாண்டத்துல பிரதானாதி மூல பிரகிருதி மகதகங்காரம் போன்றதான காரியஜாதம் அபூது தத்துவ சமூகம் உண்டாக்கினான். மகாபூதாத்மகம் அப்படின்னா மகா பஞ்சபூத ஸ்வரூபமானது. மகா பஞ்சபூதம் ஆகாயம், அக்னி, வாயு, ஆப, பிருத்திவி. அதனுடைய தன்மாத்ரா சுரூபம் சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம். தாவர ஜங்கமம் சலிக்கக்கூடியது, சலனம் அற்றது அப்படிங்கிறதான பொருள்கள், வசுக்கள் எல்லாத்தையும் இந்த சராசரமான இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்துல தத் சர்வம் ஜெகத்கேசகா, இது அத்தனையும் ஜெகத்கேசவன், இது அத்தனையும் பரிபாலனம் பண்ணக்கூடியவன், இந்த ஜெகத்தை முழுவன் பரிபாலனம் பண்ணக்கூடியவன் விஷ்ணு பகவான். லக்ஷ்மியா சகா புபோஷகா, லக்ஷ்மியோட சேர்ந்து அதை வர்த்திக்க வைக்கிறார், அதை பெருசாக்குறார். வர்தய வர்தயா, ஐஸ்வர்யம் வர்தய வர்தயா, அபிவிருத்தியும் வர்தய வர்தயா, புத்திரம் வர்தய வர்தயா, பௌத்திரம் வர்தய வர்தயா, ஆயுர் வர்தய வர்தயா அப்படின்னு வேதங்கள் நிறைய ஸ்லோகங்களை உருவாக்கி இருக்கு. மந்திர தத்துவங்களை எல்லாத்துக்கும் உன்னதி வேண்டுமானால், அபிவிருத்தி வேண்டுமானால், ஐஸ்வர்யம் வேண்டுமானால் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியினுடைய சகாயத்தினால்தான் நடைபெறும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய நோக்கம். பாலயாமாசா பரிபாலனம், பராமரிப்பு. மகேஸ்வரகா கௌரியாக சகா, மகேஸ்வரன் கௌரியோடு சேர்ந்து சர்வம் ஜெகத் சம்ஜஹாரகா, இந்த ஜெகத்தை பூராவும் சம்ஹாரம் செய்து மாற்றத்தை உருவாக்குறார். மாடர்னிட்டி யார்கிட்ட அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா ருத்ரங்கிட்ட தான் இருக்கு. ஹி ஆல்வேஸ் வாண்ட் டு see something new. அதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இம்மிடியட்டாவே கொடுத்துடுவார். இப்போ அவனுக்கு இந்த வேலை சரி வராதப்பா, அந்த வேலைக்கு நீ சூட்டபிளா இருப்பா, இப்போ அங்கே போ, HR வேலையாட்டமா, இப்போ நாங்கள் இந்த வேலைக்குன்னு எடுக்கிறோம், நீ வேலை சரி பண்ண மாட்டேங்கிற, ஆனால் உங்களுக்கு அவங்ககிட்ட ஹானஸ்டி இருக்கு, நீ சின்சியர் நல்லா இருக்கு, ஆனால் நீ கேஷ் பார்த்துக்கோ, அங்கே போ, அங்கே தான் திருட்டுத்தனம் ஜாஸ்தி, அதனால அங்கே நீ வந்த மாதிரி ஒரு ஆள் நல்லா பெஸ்ட் சூட்டபிளாக இருப்பார்கள் அப்படின்னு. ஸோ வழி திருப்பி விடுறது யாரு அப்படின்னா அந்த ருத்ரன். 30வது ஸ்லோகம். மகாலட்சுமி ரேவா மதாராஜன் சர்வேஸ்வரேஸ்வரி நிராகாராச்ச சாகாராக சைவ நானாபிதான்யபத். 31வது ஸ்லோகம். நாமாந்தர்யே நிரூபேஷ்யா நாம்னா நான்யேன கேனச்சித். இப்போ புவனம்ங்கிறது ஒரு அண்டம், புவனாண்டம். புவனத்திலிருந்து பிரம்மாண்டம் உற்பத்தி ஆகிறது. பிரம்மாண்டத்திலிருந்து பிண்டாண்டம், இந்த உடம்பு இருக்கக்கூடியதான் ஜீவராசிகள் உற்பத்தி ஆகிறது. பிண்டாண்டத்திலிருந்து அண்டாண்டம், பிண்டத்திலிருந்து உற்பத்தியானது அண்டாண்டம், அண்டத்துக்கு உள்ள இருக்கிறதான அண்டம். 5வது என்னது? வெறும் அண்டம், ஒரு செல்லு, அல்லனா ஒன்று, ஏகம்.
ஏகம் சத்தியம், ஒன்னே ஒன்று. அண்டம், அண்டாண்டம், பிண்டாண்டம், பிரம்மாண்டம், புவனாண்டம். அண்டம் என்பது யாரிடம் இருக்கு? ஸ்திரீயிடம் தான் இருக்கு. புருஷனிடம் என்ன இருக்கு? பீஜம் இருக்கு. பீஜமும் அண்டமும் சேர்ந்தாதான் சிருஜமாகும், ஒரு மைதுனம் உருவாகும் அல்லவா? ஆனா பிரபஞ்சத்தில் அதிகம் எது? அண்டம். எது ஸ்கேர்சிட்டி? பீஜம். இப்ப அது ரிவர்ஸ் ஆகிறது. காலப்பழக்கத்தில் பெண்கள் கம்மி, ஆண்கள் அதிகமாகி விட்டார்கள். பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி மாயை இஸ் பிளேயிங் ஹர் ஓன் ரோல். அதாவது நிறைய புருஷர்கள் இருக்கார்கள், ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் பவர் இல்லை. அவங்களோட வீரத்தில் சக்தி இல்லாமல் போச்சு, கவுண்ட் கம்மி. ஆனால் அவங்களுக்கு பிரஜா உற்பத்தி பண்ணக்கூடியதான சக்தி எழுந்து விடுகிறார்கள். புரியுறதா? திஸ் இஸ் ரியாலிட்டி. எல்லாம் பரிணாமம் தான், பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். யூனிவர்சல் காஸ்மிக் கேமில் நடக்கக்கூடியதான மாற்றங்கள். இந்த பரிணாமத்தை யாராலும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆப்ஷனே கிடையாது. அப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான முக்கியமான தத்துவம் என்ன? பெரிய அண்டம், புவனாண்டம், அதுக்குள்ள நிறைய பிரம்மாண்டங்கள், அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள நிறைய பிண்டாண்டங்கள். 84 லட்சம் 8.4 மில்லியன் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசியஸ். அவளுடைய புத்திர பௌத்திராதிகள், அவளுடைய புத்திர பௌத்திர, அவள் இது போயிட்டே இருக்கு. அப்படி பில்லியன்ஸ் 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 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் ஆர் தேர் இன் திஸ் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் இல்லை, இந்த கருத்துக்குள்ள மட்டும். அதை விட அதிகம் எது? பிண்டாண்டத்துக்குள்ள அதை விட அதிகம் எதுனா அண்டாண்டம். ஒரு பெண்ணுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ல ஆகக்கூடியதான ஒரு உத்தமையான ஒரு கன்னியாஸ்திரியோட கையில, அவளுடைய ஓவரீஸ்ல 800 அண்டங்கள் இருக்கு. 800 அண்டங்கள் அவ கையில் இருக்கு. அந்த ஒவ்வொரு அண்டமும் ஒரு 28வது நாள் அன்னைக்கு வெளியில இறந்து போகும். ஃபைட் பண்ணும். இறந்து போகிறதுக்கு வரலையாது, அது சிட்டியை நோக்கி வருது. பீஜத்தை கிடைக்கிறதா பார்க்கறது. பீஜம் இல்லையா சூசைடல், அதான் தனியாகவே செத்து போயிடுறது. 48 மணி நேரம் அந்த ஆயுசு முடியும். பீஜத்துக்கு 22 மணி நேரம் ஆயுசு உண்டு. அது ஸ்டில் ட்ரை டு சர்வைவ். வரைஞ்சனாலே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு வரலையே 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 அப்படி இந்த காதலி இந்த செவத்தோரமா இல்லைன்னா இந்த மரத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரிட்ஜுக்கு பக்கத்துல வெயிட் பண்ணிருப்பா பார்த்தல, அதே மாதிரி இப்போ வரும் இப்படி பாட்டு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன். அதாவது காமம் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆண்கானாலும் பெண்ணுக்கானாலும் தூண்டக்கூடியதான ஒரு ஆர்வம், ஒரு சக்தி, ஒரு ஃபோர்ஸ். அதுதானே தவிர அல்ல தப்பு நல்லதான் பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. பிரபஞ்சத்துல ஜாஸ்தி என்ன இருக்கு? அண்டங்கள் இருக்கு, பீஜங்கள் ரொம்ப கம்மி. ஆனா அந்த பீஜம் இல்லாம அண்டமும் சேராம ஒரு புதுசான மைதுனம் உருவாகாது. இதுதான் முக்கியமான ஒரு ரகசியம். சிருஷ்டியினுடைய ரகசியம் என்பது இதுதான். அதனால ஹே ராஜன், ஈஸ்வராதிகளுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் இந்த மகாலட்சுமி என்கிறதான பரபிரம்மஸ்வரூபிதான். வேத சாஸ்திர புராண இதிகாச உபனிஷத்து எல்லாமே இதை சம்மதித்திருக்கு, அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மகாலட்சுமி, இந்த மகா பராசக்தி, பரபிரம்மஸ்வரூபிணியான மகாசக்தி தான் சிருஷ்டி சிதி சம்ஹார திரோதான அனுகிரகம்ங்கிறதான பஞ்ச ஈஸ்வர கிருத்தியங்களையும் செய்து வருகிறாள் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு அத்தன்டிக்காக சொல்றார் சுமேதஸ் மகர்ஷி. வேதம், சாஸ்திரம், புராணம், இதிகாசம், உபனிஷத்து, 5 முக்கியமான தத்துவம். வேத, சாஸ்திர, புராண, இதிகாச, உபனிஷத்துக்கள் எல்லாமே சம்மதிச்சிருக்கு இந்த சத்தியத்தை. அதனால மகாலட்சுமியை அனன்ய ரூபமாக அட் த சேம் டைம் நானா நாமங்களோட உருவங்களோட இந்த பிரபஞ்சம் பூராவும் நிரம்பி இருக்கிறாள். அந்த சக்தியை தெரிந்து கொள்வது ஞான சக்ஷுசு தேவை, மாம்ச சக்ஷுஸ்னால பார்க்க முடியாது. உத்தமனான குருவனுடைய சொல்படிக்கு சிஷ்யன் பயபக்தி சத்தையோட விஷயங்களை கற்றுக்கொள்வதனால அவனுடைய மனக்கண்ணு திறந்து விடுகிறது. மனக்கண்ணு திறக்கிற நேரத்தில் தான் இந்த பரம சத்தியத்தை சத்தியஸ்வரூபமாக உணர்ந்து கொள்ள முடியும். அதில் என்ன இதெல்லாம் போய் ஹம்பக், ஃபூலிஷ்னஸ், சூப்பர்ஸ்டிஷன், அப்புறமா அஜ்ஞானம், பைத்தியக்காரத்தனம், இப்படி எல்லாம் தோணும். ஏன்னா அந்த கண்ணோட ப்ராப்ளம் அது, இவனுடைய கர்மாவனுடைய வினையோட ப்ராப்ளம் அது. முக்கியமான இந்த பிராதானிக ரகசியம் என்பது 31 ஸ்லோகங்கள்ல சிருஷ்டியில் இருக்கக்கூடியதான ரகசியகிருத்தமான விஷயம். அதாவது இந்த ரகசியம் என்பது வேத வச்சனம், வேதத்துல சுதியில சொன்னபடி இருக்கிறதான ரகசியம். இது புராணத்தில் இருக்கிறதான ரகசியம் வேறு விதமாக இருக்கும், அது மாறப்படும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே விநாயக புராணத்துல அவர் தான் பிரம்மன், ஸ்கந்த புராணத்துல முருகன் தான் பிரம்மன், சிவபுராணத்துல சிவன் தான் பிரம்மன், வாயு புராணத்துல வாயு பகவான் தான் பிரம்மன், வருண புராணத்துல வருணன் தான் பிரம்மன். அப்படி மாறப்படலாம். ஆனா சுதி பர்மனன்ட், ஃபிக்ஸ்டு. இதுக்கு மாற்றம் கிடையாது. மாற்றம் செய்ய ஆராலையும் முடியவும் செய்யாது. மேக்சிமம்ல ட்ரை பண்ணார், வேதத்துல ஏதாவது 1-2 வேர்ட்ஸையாவது ரிப்ளேஸ் பண்ணலாமே அப்படின்னு. 30 வருஷம் படிச்சார், சம்ஸ்கிருத ஸ்காலர், ஜெர்மன். தலையில துண்டை போட்டு ஓடி போனார்.
ஃபைனல். ஒரு வார்த்தை கூட எழுத மாற்ற முடியாது அப்படின்னு, அவ்வளவு பர்ஃபெக்ட் அப்படின்னு போயிட்டாரு. மத மாற்றம் பண்றதுக்காக அங்கே அனுப்பிச்சு விட்டா யூரோப்ல இருந்து. இங்க வந்து அவர் இந்துவா போயிட்டார், ஓடிட்டார். ராமேஸ்வரம் சரண்டர் ஆகி பாதத்து நமஸ்காரம் பண்ணார். உனக்கு என்ன வேணும் கேட்டாது அவர். எனக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்க வாழ்க்கையில அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, பாரத தேசத்துல நீ யாராவது பிறக்கணும், இன்னவனாக பிறக்கணும் கூட சொல்லலை, பாரத தேசத்துல ஏதோ ஒரு பிராணியாக எனக்கு பர்த்து கிடைச்சா போற அப்படின்னார். அவ்வளவு புனிதமான இடம் இந்த பாரத தேசம் அப்படின்னார் மேக்சிமம் இல்லார். வேதத்தை தப்பு கண்டுபிடிக்க வந்தவர். இமேஜின். நிறைய கதைகள்லாம் இருக்கு, நாங்கள் இருக்கட்டும். அப்படி அவதாரங்களுக்கும் ஜெகத் சிருஷ்டியாதிகளுக்கும் மூல காரணம் இந்த ஆதி மகாலட்சுமி என்கிற பேர்ல தெரியப்படக்கூடியதான பராசக்தி. அத சிருஷ்டியினுடைய பிரதான ரகசியமாக பிராதானிக ரகசியம் என்கிறதான பேர்ல நாம இப்போ கத்துக்கொண்டோம். இனிமே வைகிருதி ரகசியம் அப்படிங்கிறதான 2வது சாப்டர். இந்த 3 ரகசியங்கள்ல இந்த வைகிருதிங்கிறதா ரகசியத்துல வந்து மகாகாளி, மகா சரஸ்வதி, மகாலட்சுமிங்கிறதான இவர்களுடைய தியான உபாசனா சம்பிரதாயங்களை பத்தி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்க. ஓம் பிராதானிக ரகசியம் சமாப்தம். ஹரஹர நம பார்வதீபதியே ஹரஹர மகாதேவ சர்வ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கி ஜெய். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.